பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு அதிகாலையில் ஆண்டவரோடு. ஆதார வசனம் சங்கீதம் 46 அதிகாரம் 5வது வசனம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவனை தேடும் ஆத்துமாக்களே. சங்கீதம் 46 4வது வசனம் சொல்லுகிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த வசனம் நம்மையும் நமக்குள் வாசமாயிருக்கிற ஆவியான தேவனையும் விளக்குகிறது. பரிசுத்தர் நமக்குள் வாசம் செய்கிறபடியால் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் பரிசுத்த ஸ்தலம். அவர் இருக்கும் இடம் அவர் பரிசுத்தர். அவர் இருக்கும் இடம் பரிசுத்தம். அதாவது உலகத்தாரிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நாம் உலகத்தில் தான் வாழ்கிறோம். வாழ்ந்தாலும் நமக்கு உலக பிரகாரமான கவர்மெண்ட் இருக்கிறது, ஆளுகை செய்கிறவர் இருந்தாலும் நாம் தேவ ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். இந்த எண்ணம் இருந்தால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவன் இதை ஆளுகை செய்கிறார். இயேசு ராஜா நம்மை ஆளுகை செய்கிறார். உலக ராஜ்யத்திற்கு கவர்மெண்ட்டுக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள். ஆம், ஒழுங்காக டேக்ஸ் கட்ட வேண்டும், ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டும். இன்னும் எத்தனையோ அவருடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் தான். இந்த உலக ராஜ்யத்தில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து நம் ராஜாவின் இயேசுவின் மகிமையை இந்த உலகத்தில், இந்த ராஜ்யத்தில் நாம் காட்ட வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும், ஸ்தாபிக்க வேண்டும், விஸ்தாரமாக்க வேண்டும். இதற்குத்தான் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்வு, கர்த்தரோடு இணைந்த வாழ்வு, அவர் ஆளுகையை ஏற்றுக்கொண்டு வாழ்வது, கீழ்ப்படிவது, இதில் தேர்ச்சி அடைவது, முதிர்ச்சி அடைவது. இந்த வாழ்விற்கும் உலக பிரகாரான வாழ்விற்கும் வாழ நிலை நிற்க நமக்கு கிருபை தருகிறார். நமக்கு எதற்காக கிருபை தருகிறார்? எதற்காக நம்மளை அழைத்தார்? எதற்காக ரட்சித்தார்? அந்த எதற்காக நாம் தினமும் யோசிக்க வேண்டும். நாம் இங்கேயும் வாழ வேண்டும், சாட்சியாக மறுமைக்கு செல்ல வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இந்த ரெண்டு நமக்கு உண்டு. அதற்குத்தான் காலதோறும் கிருபை தருகிறார். எதற்காக கிருபை? இந்த கிருபை நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காக. நம்மை நாமே தினமும் பிரித்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த கிருபை முதல் ஆண்டவரை தேடுவதற்கும், அவர் சத்தம் கேட்டு வழி நடத்துதலை புரிந்து கொண்டு நடப்பதற்கும், வேலையை அன்றன்றை வேலையை சீராக செய்வதற்கும், சாட்சியாக இருப்பதற்கும், எதிர்ப்புகளை கடந்து போவதற்கும், சேலஞ்சுகளை சந்திப்பதற்கும் உதவி செய்கிறது. யார் இவர்கள்? யார் இந்த வேலையை செய்து இவ்வளோ பிரமாதமாக இருக்கிறதோ அவர்கள். அவர்கள் கிறிஸ்டியன்ஸ். அதான் கரெக்டாக இருக்குது. இது வர வேண்டும். இந்த கிருபை இல்லாவிட்டால் நம் சுயம் ஓரளவுக்கு நம்மை இழுத்து கொண்டு போகும். அதற்கு பின் அதனால் முடியாது. என்னால் என்று உங்களால் எதுவும் செய்யக்கூடாது, முடியாது. யோவான் 15:5. அவருக்கு கிருபை இல்லாவிட்டால் இந்த எலும்புக்கூடு இல்லாத ஒரு சரீரம் போல் ஆகிவிடுவோம். திட்டமாய் சொல்லிவிட்டார். இந்த கிருபை நமக்கு போதுமானது. பவுல் சொல்கிறார், நாங்கள் பெற்ற கிருபையை விருதாவாக்குவதில்லை, வேஸ்ட் பண்ணுவதில்லை, கணக்கு கொடுக்கிறோம் என்கிறார். சரி, இந்த கிருபையை காலைதோறும் புதிது. நேற்று கொடுத்ததில்லை. அதை நேற்று கொடுத்ததுக்கு அவர் கணக்கு நைட்டே கொடுத்துருக்க வேண்டும். கணக்கு கேட்பதும் இல்லை, கேட்டாலும் நாம் சொல்லுவதும் இல்லை. இன்றைய புத்தம் புது கிருபை தருகிறார். பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். தூங்கி கொண்டிருக்கிற நம்மை எழுப்பி அவர் கிருபையை கொடுப்பதில்லை. வெளிய மடியில் மாங்காய் போடுவதில்லை. அவர் வார்த்தை, கட்டளை, பிரமாணம். அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்கிற நீதிமொழிகள் 8:17. கண்டடைகிறான் என்றால் கிருபை பெற்றுக்கொள்கிறான். அவரிடமிருந்து சகலத்தை பெற்றுக்கொள்கிறான், வழிநடத்தலை பெற்றுக்கொள்கிறான், ஆலோசனை பெற்றுக்கொள்கிறான், பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறான். இந்த கிருபையில் தேவ ஞானம், வல்லமை, விவேகம், அறிவு, புத்தியாய் பேசுதல், ஞானமாய் நடத்தல், செயல்படுதல், சகாயம், சகலமும் இருக்கிறது. ஏசாயா 55 அதிகாரம் 6வது வசனத்தில் ஆவியானவர் இப்படி பதிவு செய்துள்ளார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கண்டடையத்தக்க சமயம் எது? நேரம் எது? அதிகாலை. இது உங்களால் முடியாது என்பதற்காக கர்த்தர் தமது பிரமாணத்தை மாற்றிக்கொள்வதில்லை. என் பிள்ளையினால் முடிகிறதே இல்லை, அதனால் நான் கொஞ்சம் நேரத்தை தள்ளி வைக்கிறேன், கிடையாது. இயேசுவே அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபிக்க போனார் என்று வாசிக்கிறோம். அவரே செய்வார் என்றால் நாம் எம்மாத்திரம்? கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற நேரம் அதிகாலை. நீங்கள் யாத்திராகும் 32 அதிகாரத்தில் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதிகாலை எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு அதிகாலை எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு
யாத்திராகம் முழுவதும் இந்த வாக்கியத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தர் அதிகாலை மோசேயை நோக்கி என்றும் பார்க்கலாம். மோசே அதிகாலை பார்வோனை சந்திக்க எதிர் சக்திகள் அத்தனையும் நீங்கள் அதிகாலை எழும்பி துதிக்கும் போது அடங்கும். நான் பின்னாலே விளக்குகிறேன். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், அதிகாலை நீ மலை மேல் ஏறிவாய் என்று. தாவீதின் சங்கீதங்களில் எல்லாம் அதிகாலை நேரத்தை மகிமைப்படுத்தி பாடியுள்ளான். சங்கீதம் 143:8 அதிகாலை உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். சங்கீதம் 119, 147 அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அப்போ கர்த்தர் அதிகாலை தேடுவோருக்கு, பலியிடுவோருக்கு, ஸ்தோத்திர பலி, துதி பலியிடுவோருக்கு தமது கிருபையை, வல்லமையை அளவில்லாமல் கொடுக்கிறார். இதைத்தான் சங்கீதம் 46:5 சொல்லுகிறது. சகாயம் செய்கிறார். முதல் சகாயம் கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபையை நாம் பிடித்து கொண்டு அந்த நாள் நாம் செயல்படும் பொழுது யார் யார் கண்களில் எல்லாம் சகாயம் கிடைக்க வேண்டுமோ, தயவு கிடைக்க வேண்டுமோ, ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். உதவி செய்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார், சரீர பலன் கொடுக்கிறார். எப்பொழுது? அதிகாலை நாம் எழுந்து துதிக்கும் பொழுது, பலி செலுத்தும் பொழுது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படுது. வாக்குத்தத்தத்தை மனப்பாடமாக நாம் சொல்லுவோம். அது எப்போ நடந்தது? அதிகாலை பலி செலுத்தும் நேரத்தில். நன்றாக கவனித்து கேளுங்கள். அதிகாலை நீங்கள் பலி செலுத்தும் போது, ஸ்தோத்திர பலி, துதி பலி, நன்றி பலி செலுத்தும் போது உங்கள் எல்லையில் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கும். தடைகள் எல்லாம் தவிடுபடியாகிவிடும். எல்லா உறவுகளும் சீர்படும். நீங்கள் செய்து பாருங்கள். தீமை நின்று விலக்கி காக்கிறார். 2வது மிக முக்கியமானது சங்கீதம் 101:8. அதைத்தான் விளக்குகிறேன். அக்கிரமக்கார ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்கார யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். கேட்டீர்களா? அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதித்து ஸ்தோத்திர பலி, நன்றி பலி செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம உறவுகளை கெடுத்தவர்கள் அறுப்புண்டு போவார்கள். நமக்கு எதிராக குழி வெட்டுகிறவர்கள் அந்த குழியில் விழுவார்கள். நீங்கள் கண்கூட நீங்கள் காணலாம், கேட்கலாம். அதைத்தான் சொல்லுகிறார் சங்கீதக்காரர். அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடிக்கு வேறு ஒரு அறுப்புண்டு போவார்கள். அதிகாலையில் அவரை சங்கரிப்பேன். எப்படி சங்கரிக்கிறது? அதிகாலை எழுந்து ஸ்தோத்திரத்தை துதித்து அவருடைய நாமத்தினாலே நாம் கட்ட வேண்டும். நம்முடைய வீட்டிலே சில ஒழுங்கீனங்கள் இருக்கலாம், அதை அவருடைய நாமத்தினாலே கட்ட வேண்டும். சில ஆசீர்வாதங்களை அவருடைய நாமத்தினாலே கட்டவிழ்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு உங்களுக்கு மத்தேயு 16:19 உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஒழுங்கீனங்களை கொடுத்து கொண்டிருக்க ஆவிகளை, இந்த நிர்விசாரத்தின் ஆவிகளை, இந்த பொல்லாத ஆவிகளை, எதிர்ப்பின் ஆவிகளை, முடக்கத்தின் ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டி சங்கரிக்கிறேன் என்று அதிகாலை இங்கே சொல்லி பாருங்கள். தினமும் சொல்லி பாருங்கள். அந்த ஏரியாவிலேயே இருக்காது. ஆசீர்வாதங்கள் அதே போல கட்டவிழ்த்து எடுத்துக்கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டுங்கள், கட்ட அவிழ்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதைத்தான் மத்தேயு 16:19 உங்களுக்கு சொன்னேன். உங்கள் எல்லையில் பிசாசு பெலனற்று போய்விடுவான். அவனால் நிற்கவே முடியாது. இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்படலாம், பார்க்கலாம். இதை பிடித்து கொண்டால் நீங்கள் அதிகாலை விடவே மாட்டீர்கள். எல்லா தடைகளும் நீங்கும். எதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடைகளாக இருக்கோ அந்த தடைகள் நீங்கி போகும். ஏனென்றால் நீங்கள் அதிகாலை ஸ்தோத்திர பலியோட பிரமாணம் அப்படித்தான். அதிகாலை தேடு, நீ கண்டடைவாய். அதிகாலையில் பலி செலுத்தும் பொழுது அற்புதம் நடந்தது. அதே போல் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் கடகடவென்று வந்து சேரும். உங்களை எதிர்த்து ஒருவர் நிற்க முடியாது. கர்த்தர் மோசேயை கூட பேச வேண்டிய போதெல்லாம் நீ அதிகாலை என்னிடம் வா என்று தான் சொன்னார். தொடர்ந்து அதிகாலை எழுந்து கர்த்தரை தேடுங்கள். இதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். சகலம் நன்மைக்கு ஏதுவாக மாறும், நடக்கும். நீங்கள் கேளாததும் கிடைக்கும். ஆம், நாம் தூக்கத்தை தியாகம் செய்ய வேண்டும். விளக்கரையும் செலுத்தாமல் எதுவும் நடப்பது இல்லை. மகதலேனா மரியாள் இயேசுவை சந்தித்தாளே எப்போது? அதிகாலையில் இருட்டோடு எழுந்து. அவள் பிரேதத்தைத்தான் எடுக்க போனாள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவள் சந்தித்தாள். எடுத்து வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த எப்போ போனான்? அதிகாலை எழுந்து போனான். யெகோவா ஈரே என்று சொல்லி மீட்டு கொண்டு வரவில்லையா? அதற்கப்புறம் அத்தனை ஆசீர்வாதங்கள் அவன் பெறவில்லையா? வாசித்து பாருங்கள்.
அதிகாலை இருட்டோடு எழுந்து போனவர்கள் எல்லாம் அத்தனை அதிசயத்தை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. அதிகாலையில் ஆண்டவரோடு உங்கள் ஆத்துமாவை இணையுங்கள், உங்கள் வார்த்தையை இணையுங்கள், உங்கள் ஜெபத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், உங்கள் வாக்குத்தத்தை தூக்கி அதிகாலையில் பிடியுங்கள். தோற்று போனதாக சரித்திரம் கிடையாது, நீங்கள் தோற்கவே முடியாது. உங்களை எதிர்க்க எந்த சக்தியும் கிடையாது. ஜெபிக்கலாம். தகப்பனே, இனி அடியான் அதிகாலை உம்மை தேடுவேன், பழி செலுத்துவேன், கிருபையை கண்டடைவேன், நன்மைகளை பெறுவேன், சகாயம் பெறுவேன். எதிர் சக்திகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துவேன். உங்களை மகிழ்விப்பேன், மகிமைப்படுத்துவேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு அதிகாலை பெற்ற கிருபைகளை வீணான வார்த்தைகளை பேசி கசப்பு, வெறுப்பு, பொறாமை கொண்டு வீணடிக்க மாட்டேன். இவ்வளவு பிரயாசப்பட்டு அதிகாலை கிருபை பெற்ற நான் இதில் ஓட்ட போட்டு விட மாட்டேன். கிருபையை பொக்கிஷமாக கொண்டு தேவ ஆலோசனைப்படி நடப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.